Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ட்ரை கிரேப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு வந்து எப்படி தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரில. நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணுறேன். வீக்லி நான் வந்து கிரேப்ஸ் வாங்குறத வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை கிரேப்ஸாக நான் வந்து பண்ணி வச்சுப்பேன். இது வந்துட்டு நான் இப்போ கொஞ்ச நாளில் தான் கொரோனா டைமில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஜஸ்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி ட்ரை கிரேப்ஸ் வந்து நார்மலாக நம்ம ஷாப்பில் வாங்குவோம், ஒரு 30 ருபீஸ் 40 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு பெருசாக தெரியாது, ஸோ அதனால் நம்ம வாங்கிடுறோம். பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நம்ம கையால் நம்ம கிரேப்ஸ் சாப்பிட்றோம், ட்ரை கிரேப்ஸ் செஞ்சு சாப்பிட்றோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திராட்சை வாங்கிக்கோங்க. சீட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து வாங்காதீங்க, இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இந்த திராட்சை வந்து நல்லா ஒரு 5 to 10 minutes பாயில் ஆனால் போதும், அதுக்கு மேலே வேணாம் உங்களுக்கு. நார்மலாக இட்லி சட்டி நம்ம வைப்போம் இல்லையா, தண்ணி ஊற்றி, அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் பாயில் பண்ண வேண்டியது தான். இதில் வேறு என்ன ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு ட்ரை கிரேப்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார்மல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீக்லி வந்து ஒரு த்ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் காய வைக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ட்ரை ஒரு கிளாத் வச்சு நான் அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு வெயிலில் வேணாம், நீங்கள் உள்ளேயே வீட்டுக்குள்ளேயே வைக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 days ஆகும். அது வந்து எறும்பும் வந்து நிறையா வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிளாத் போட்டு நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் மாடியில் வச்சிட்டிங்க அப்படின்னா 1 day போதும், உங்களுக்கு நல்லா ட்ரை ஆயிரும். நீங்கள் ஈவினிங்கே வந்து அதை சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. ட்ரை ஆகாமல் நீங்கள் வந்து ஈரமாக வச்சிட்டிங்க அப்படின்னா கெட்டு போயிடும். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் வெளியே நார்மலாக வச்சாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே தான். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இல்லைனா 1 day பிஃபோர் நீங்கள் வந்து இதை ஊற வச்சுட்டு மார்னிங் அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடித்தாலும் ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.